வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்டர் ஜாக்ஸ் ஜர்னி. ஹாய் மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பார்ட் 1 அண்ட் பார்ட் 2ல உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்க, அதுக்காக ரொம்ப நன்றி. பார்ட் 3ல நம்ம லிட்டில் மவுண்ட்ல இருக்கிற கேவை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு இன்ட் கொடுத்துருப்பேன். நம்ம அங்கே போன டைமில் அங்கே ஒர்க் பண்ணுற பர்சன் சென்ட் தாமஸ் அண்ட் லிட்டில் மவுண்ட் கேவை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. வாங்க லிட்டில் மவுண்ட் கேவை பற்றி தெரிஞ்சுக்கலாம். இருக்கா? அதற்கு இங்கே ரெட் மார்க்கு அதுங்க அங்கே கால் வைக்கிறார். அந்த ஜன்னலுக்கு பார்த்தீங்களா, அது ஜன்னல் கிடையாது, முதல்ல இது மாதிரி மலை. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் நின்று என்ன பண்ணுறாரு, ஜெரிக்கிறார். இவர் ஜெரிக்க இன்னொன்று அந்த மலை வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்படியே ஓப்பன் ஆகும். சார் அப்படியே பாருங்கள், அந்த ரெட் மார்க் பாருங்கள், நீங்கள் தான் அப்படி பாருங்கள். ரெட் அப்படியே லெஃப்ட் சைடில் பாருங்கள், மேலே ரெட் மார்க் பாருங்கள். ரெட் மார்க் எங்கே போட்டுக்குது? லெஃப்ட் சைடில் மேலே பாருங்கள், கரெக்டாக பாருங்கள். அதில் என்ன தெரியுது சார்? உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு தெரியலையா? என்ன தெரியுது? அதில் என்ன தெரியுது? இங்கே காலை வைக்கிறாரு, அங்கே 5 விரல் கரெக்டாக தெரிஞ்சு பாருங்க. கை வச்சு 5 விரல் தெரியுதா? இங்கே காலை வைக்கிறாரு, அங்கே கையை வைக்கிறாரு. குனிஞ்சி என்ன பண்ணுறாரு, அந்தாண்ட போயிடுறாரு. வெளியே போய் ஒரு பெரிய பாறாங்கல்ல உட்காந்து ஜெபிக்கிறார். ஜெபிச்சுட்டு கையால் ஒரு சிலை செதுக்கிறார். அந்த சிலுவில் டிசம்பர் 18ஆம் தேதி அதில் வந்து ரத்தம் சொட்டு கொடுத்து பீடிங் கிராஸ். கொஞ்சம் தூரம் போனால் மக்கள் இந்த மாதிரி வந்து எல்லாருக்கும் ஜெயிக்கிறார். ஜெபிச்சு மிருக எல்லாரும் தண்ணி இதை வைங்க, தண்ணி கிடையாது. உடனே அவர் ஜெயிச்சுட்டு கோலை கீழே தட்டார். இந்த மழை வெடித்து அவர் வந்து போன காற்று தண்ணி வந்திருந்தாரு. பின்பக்கம் போகணும் மேலே. இங்கேருந்து சென்ட் தாமஸ் மவுண்ட் பறைமலைக்கு போகிறார். அங்கே போய் ஜெயிச்சுட்டு இருக்கும்போது அவர் ஈட்டரை பற்றி சாப்பிட்டுறார். அவருடைய பாடி நீங்கள் எங்கே இருக்கிறது? எல்லாம் வெளியூர் தானா? அப்போ காட்டுக்கு தெரியாது. லவ் சர்ச்சு தெரியுமா? லவ் சர்ச்சு தெரியுமா? மயிலாப்பூர்ல தெரியுமா? அதாவது அது முதல் காட்டு கோயில், அதுக்கு பேர். அது தான் லவ் சர்ச் ஆச்சு. அந்த பாடி எடுத்துட்டு அங்கே வச்சுட்டு அங்கேருந்து சாந்தம் சர்ச்சு மயிலாப்பூர்ல போய் அடகலை பண்ணிட்டாங்க. இந்த கோயில் இருக்கும்போது 500 வருஷம் ஆகுது. இந்த கோயில் நம்ம கட்டல, நீங்கள் உள்ளே வந்த கோயில் நம்ம கட்டல, போர்ட்டுகாரன் கட்டின சர்ச்சு. அந்த டிசைன் தான் நம்ம போகணும். பக்கத்தில் இருக்கிற கோயில் நம்ம கட்டுறது 50 வருஷம் ஆகும் கட்டி. இது தோமம் வந்து முட்டி போட்டி ஜோதிச்சோட கை முட்டி, கை வரலில் கை முட்டி. இது தோமம் வரும்போது லூக்கா கையால் வரைஞ்ச படம். அந்த காலத்தில் பேப்பரு பேனா எதுவுமே இல்லாத காலத்தில் வரைஞ்சி கொடுத்து அவர் வரும்போது இதேமாதிரி சென்ட் தாமஸ் மவுண்டில் இருக்கும். அதான் ஒரிஜினல், இது செகண்ட். இது தோமாவுடைய எலும்பு. ப்ரே பண்ணுங்க, சைலண்ட்டாக ப்ரே பண்ண, கத்தக்கூடாது, கை தட்டக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது. அது ஃப்ளவர் மாதிரி உள்ள அது அங்கே போர்டு வச்சுருந்தாங்க. அதாவது வந்து கேண்டில் கொளுத்தக்கூடாதுன்றதுக்காக, பத்தி கொளுத்தக்கூடாதுன்றதுக்காக அந்த லைட்டை போட்டு அந்த போர்டு வச்சுருந்தாங்க. அது காரணம் யாரும் பப்ளிக் பண்ணாந்து இங்கே வச்சுருந்தாங்க. அதாவது இந்துஸ் என்ன பண்ணுவாங்க, தேங்காய் பண்ண வச்சுருவாங்க, கற்பூரம் கொளுத்துவாங்க. இதெல்லாம் நம்ம இதெல்லாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லி உப்பு கொண்டாந்து வைப்பாங்க. இந்த மாதிரி பல இது செய்யறதுனால அது யாரை பண்ண பப்ளிக் வச்சுருந்தா அந்த தூக்கி அங்கே வச்சுருந்தாங்க. அது பார்த்து பார்த்தா அது வந்து வெயிலும் பண்ணுவாங்க. புரிஞ்சதுங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? இது நிறைய பேருக்கு இது தெரியாது. சில பேர்னாக்கா கைடுனாக்கா ஒரு பணம் கொடுக்குறாங்க, பணம் வரணும், 40 ரூபா கட்டு கொடுத்தா வாங்குவோம், இல்லைன்னு வாங்க மாட்டோம். ஸ்டோர் பார்த்தா இந்து பேப்பர் எனக்கு பெருசாக போட்டான். உலகத்துக்கே சொல்ல ரஷ்யா, அமெரிக்கா, ஜெர்மனி, இட்டாலியா, ஸ்வீடன், சிங்கப்பூர், மலேசியா, கன்னடா, தெலுங்கு, மலையாளம் ஜனம் வந்துட்டு பஸ்ஸு 10, 15 பஸ்ஸு டெய்லி வந்து தான் இருக்கும். நம்ம பக்கத்தில் இருந்து நம்ம பார்க்கல, எங்கேருந்தோ வராங்க பிள்ளைகள் பார்க்கறதுக்கு.
சரி. ரைட். இந்த இடத்துல ரசம் வச்சதுன்னு வந்தால் மற்றபடி வேறு எல்லாமே வந்து மாற்றங்களை வந்து நம்ம அந்த நம்மளை அமைச்சி அது இல்லாமல் அதெல்லாம் வந்து அவர் அது இல்லை அப்படின்னா ஜஸ்ட் ஒன்று ரெடி பண்ணாங்க. சரி, ஓகே. ஸோ நமக்கு தெரியும் உங்களுக்கு என்ன தெரியும் என்னென்ன ட்ரை பண்ணணும் தெரியும். மாஸ்டர் அவ்வளோதான் மக்களே, கிளம்பிட்டோம். சாரி, நம்ம கேமராமேன் வீடியோ லேண்ட்ஸ்கேப் மோடில் ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டார். அதனால் கொஞ்சம் வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருந்திருக்கும். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக இந்த மாதிரி நடக்காது. ஓப் இந்த ப்ளேலிஸ்ட்டில் சென்ட் தாமஸ் அவரோட ஹிஸ்ட்ரி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நம்புகிறேன். பார்ட் 3 ரொம்ப லேட்டாக போஸ்ட் பண்ணதுக்கு சாரி. நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் கண்டிப்பாக அடுத்த ஒரு நல்ல ப்ளேஸில் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Suri from the family of Mr. Jack's Journey. Bye bye மக்களே. சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய் பாய்.